அனைவருக்கும் வணக்கம். அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கு தனித்தனி எண்கள் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து இந்த யூடியூப் வீடியோ மூலமாக சொல்லிக்கொண்டு வருகின்றேன். ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு என்றால் காளைகள் பிடித்தல். ஜல்லிக்கட்டுக்கு வந்து 6 எழுத்து 315 127 இதெல்லாம் கூட்டினாக்கா 19. அதோடைய விதிங்கிறது 1. ஜல்லிக்கட்டு என்றால் காளை பிடித்தல். அது 1ஆம் இடத்தை லக்னம் உயிர் சாணத்தை குறிப்பிட்டு வருகிறது. ஆகையால் இந்த ஜல்லிக்கட்டு காளை பிடித்தல் 1ஆம் இடத்தை குறிப்பிட்டு வருகிறது. குத்துச்சண்டை. குத்துச்சண்டைக்கு 6 எழுத்து 349339 இதெல்லாம் கூட்டாக்க 31. அதோடைய விதி என்கிறது 4. குத்துச்சண்டை 4ஆம் இடத்தை குறிப்பிட்டு வருது. மாதா சாணத்தை கட்டட வீடு மனை என்ற சாணத்தை குறிப்பிட்டு வருகிறது. அந்த குத்துச்சண்டை என்றால் அடித்து கொள்வது. குத்துச்சண்டை வீரர்கள் ஒருவரை பலர்கள் தாக்கி செய்வதுதான் குத்துச்சண்டை என்றால். அடி சண்டை அடிக்கிறது தான். ஒருவர் பலரை அடிப்பார்கள். அந்த ஒருவர் பலரையும் தாக்கி வெற்றி பெறுவார். பிள்ளை உண்டு. குத்துச்சண்டை ஆண்களும் குத்துச்சண்டையில் போட்டி போடுகின்றனர். பெண்களும் அவை போட்டி போடுகின்றனர். அதான் குத்துச்சண்டை. குத்துச்சண்டையில் வந்து நல்ல வருவாய் கிடைக்குது. அதனால் மேலை நாடுகளில் குத்துச்சண்டையை ஒரு பெரிய போட்டியாக நடத்தி கொண்டு அதன் மூலமாக வருவாயை பெற்றுக்கொள்கிறார்கள். ஆனாகவே நம்ம இந்திய நாட்டில் ஏதோ ஒருத்தர் தான் குத்துச்சண்டை வீரராக இருந்தார். அதனால் நம்ம மேலை நாடுகளில் தான் அதிக பேர்கள் குத்துச்சண்டையில் 70 வயசு 80 வயசுக்காரங்க கூட குத்துச்சண்டை போட்டியில் சண்டை போட்டுக்கொள்கிறார்கள். ஆகவே இந்த குத்துச்சண்டைங்கிறது அதில் காதை கூட கடிச்சு விடுவாங்க, மூக்கு கூட கடிச்சு விடுவாங்க. ஒருத்தர் அடியாதண்டமாக அடிச்சுவாங்க, அவங்க வெற்றி பெறுவாங்க. ஏன்னா அதனால் அடி வாங்கினவன் தோற்றான், அடி கொடுத்தவன் வென்றான் என்பது தான் குத்துச்சண்டை. ஆடுகளம் 5 எழுத்து 8717 இதெல்லாம் கூட்டாக 30. அதோடைய விதி என்கிறது 3. ஆடுகளம். அடுத்ததாக செஸ் என்ற ஒரு 2 எழுத்து. அதுக்குரிய எண்களிடம் 6 5 அது கூட்டினாக 11. அது விதி என்கிறது 2. அது குடும்ப ஸ்தானத்தை வருகிறது. செஸ் என்பது குடும்ப ஸ்தானத்தை வருகிறது. செஸ்ஸு 11 அது லாபஸ்தானத்தை கொடுக்கிறது. ஆகவே அதனுடைய எண்களிடம் விதி எண் 2. அப்போ செஸ் என்பது ஒரு விளையாட்டு. அந்த விளையாட்டுக்கு ஒரு நிதியே ஒதுக்கி அதை விளையாடுகின்றனர். ஆனால் செஸ் என்பது ஒரு போட்டி, அது ஒரு விளையாட்டு திறன். அதற்கு உலகமெல்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக செஸ் போட்டிக்கு நல்ல நிதி ஒதுக்கி செய்து இளம் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு இளம்பிள்ளைகள் முதியோர்கள் வரை அதை ஆடி நல்லா பரிசு பெறுகிறார்கள். தொப்புள் கொடி உறவு என்றால் அது ஒரு வார்த்தை அடிப்படையிலே அது செல்கிறது. இங்கே பேசின மொழியை சென்ற இடத்தில் அதை வளர்த்து அதுக்கு ஒரு மன்றம் வைத்து அதை வளர்ப்பது தான் தொப்புள் கொடி உறவு. தொப்புள் கொடி உறவு என்பது இந்த நாட்டிலிருந்து ஆஸ்திரேலியா போனாலும் சரி, இலங்கைக்கு சென்றாலும் சரி, அந்த மொழியை விடாமல் கடைபிடித்து 100 ஆண்டு 1000 ஆண்டு அதை கடைபிடித்து வருவது அது தொப்புள் கொடி உறவு வார்த்தையினால். தொப்புள் கொடி உறவு என்பது சில வயிற்றில் குழந்தைகள் இருக்குது. அதையெல்லாம் ஒரே தொப்புள் கொடி வழியாகத்தான் அந்த 3 குழந்தை 4 குழந்தை 5 குழந்தையும் பிறக்கும். பிறக்க அந்த தொப்புள் கொடி அருந்துவிடும். ஆகவே இது அதான் தொப்புள் கொடி உறவுங்கிறது. அதுபோல் மொழிகளுக்கு தொப்புள் கொடி உறவு என்று சொல்லலாம். இங்கேருந்து அந்தமானுக்கு சென்றாலும் சரி, காஷ்மீருக்கு சென்றாலும் சரி, அங்கே ஆஸ்திரேலியா அமெரிக்காவுக்கு சென்றாலும் சரி, ஜப்பானுக்கு சென்றாலும் சரி, 10 பேர் தமிழ் மொழிக்காரவங்க அங்கங்கே போய் அடைக்கல சென்று அந்த மொழியே வளர்த்து பேசிக்கொண்டு இருப்பது அந்த நாட்டில் பேசிக்கொண்டு இருப்பது அது ஒரு தொப்புள் கொடி உறவு என்று சொல்லவிடும். அந்த 100 பேர் 1000 பேர் ஆகிறது. 1000
2000 பேர் ஆகுது, 2000 7000 பேர் ஆகுது. அதுவே தொப்புள் கொடி உறவு என்று வார்த்தை அடிப்படை சொல்லப்படுகிறது. ஆனால் இது தொப்புள் கொடி உறவு என்பது தன்னை பேசுகிற மொழியை, தான் கற்ற மொழியை மறக்காமல் அதை ஆண்டு கொண்டு வருவதுதான் தொப்புள் கொடி உறவு என்று சொல்லப்படுகிறது. நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். ஆகவே இந்த எண்களிடம் வார்த்தை அடிப்படை உறுதி செய்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நன்றி, வணக்கம்.